Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட முதல் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஃபைண்ட் த மீன் பத்தி தான் உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கு. மீனை வந்து 3 டைப்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனா யூஸ் அப்ராப்ரியேட் மெத்தட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, which method did you use to find the mean and why அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கூட. ஸோ எங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்றதே நம்ம இங்கே தெளிவா பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A survey was conducted by a group of students as a part of their environment awareness program in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per house அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸும் நம்பர் ஆஃப் ஹவுசஸும் 0 to 2 பிளான்ஸ் வந்து ஒரு ஹவுஸில் இருக்குது, 2 to 4 பிளான்ஸ் வந்து 2 ஹவுசஸில் இருக்குது, 4 to 6 பிளான்ஸ் ஒரு ஹவுஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 20 ஹவுஸில் எவ்வளோ பிளான்ஸ் இருந்தது அப்படின்றதோட டேட்டா இங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்கள் எந்த மெத்தட் ஆஃப் மீன் யூஸ் பண்ண போகிறீங்க, ஏன்னு சொல்லுங்கள், அதோட மீனையும் கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருந்த இந்த டேபிள். இந்த டேபிள்ல இருந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸும் நம்பர் ஆஃப் ஹவுசஸும் கொடுத்துருந்தாங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸாக இருக்குது, நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து எத்தனை யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 0 to 2, 2 to 4 அப்படின்னு கொடுக்குறாங்களா, அது வந்து கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது CA அப்படின்னு இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஹவுசஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி, அதை எஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கொடுத்துருந்த டேபிளை இப்படி எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க, எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதை இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல எக்ஸ்ஐன்றதை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐ அப்படின்னா என்னன்னா மிடில் வேல்யூன்னு அர்த்தம். அதாவது கிளாஸ் இன்டர்வல்ல 0க்கும் 2க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கு, 1. இங்கே 2க்கும் 4க்கும் நடுவில் 3, 4க்கும் 6க்கும் நடுவில் 5. இந்த மாதிரி எழுதணும். இது வந்து சின்ன நம்பர்னால இதை நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஒருவேளை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பராக இருந்தால் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 4 + 6 10, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ 6க்கும் 8க்கும் 7 கிடைக்கும். அடுத்து 9, 11, 13 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதை கிளாஸ் மார்க்குன்னு கூட சொல்லுவாங்க. கிளாஸ் மார்க்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இன்டர்வல்ல சின்ன நம்பர் வந்து லோவர் லிமிட், பெரிய நம்பர் வந்து அப்பர் லிமிட், ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ் மார்க். அப்படி தான் இந்த எக்ஸையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸையும் அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியும் பாருங்கள், எல்லாமே 1 டிஜிட் நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால மைண்ட்லேயே மல்டிபிள் பண்ணிக்க முடியும்ல. அப்போ இதை நம்ம எந்த கட் ஷார்ட்டும் பண்ண முடியாது. இது நான் ஆல்ரெடி இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி எக்ஸ்ஐ எஃப்ஐன்றதை எழுத போகிறோம். ஆக்சுவலாக மல்டிபிள் பண்ணுறோம். 1 1s are 1, 2 3s are 6, 1 5s are 5, 5 7s are 35, 9 6 are 54, 2 × 11 22, 3 × 13 பண்ணும்போது 39 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த எஃப்ஐ எக்ஸ்ஐ நம்ம கடைசியாக இந்த எஃப்ஐயை யார் கூட மல்டிபிள் பண்ணுறோமோ அவங்களை எப்போவுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எழுதும் போது இப்படி மாதிரி எழுதுறேன்ல, இது வந்து சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ. எஃப்ஐ எக்ஸ்ஐல இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணும்போது 162 கிடைக்குது. அதை எழுதிக்கோங்க. சம்மேஷன் எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிக்கணும். ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20 கிடைக்குது. அது ஆல்ரெடி கொஸ்டினில் கூட சொல்லிட்டாங்க. 20 ஹவுசஸோட டேட்டா தான் இதுன்னு, அதனால இது 20ன்னு எழுதிக்கலாம். இப்போ டைரக்ட் மெத்தட்னா ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ மீன்ஸ் ஈக்குவல் டு, மீன்ன்றதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ. இந்த கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அவங்க தான் நம்மளோட நியூமரேட்டரில் வருவாங்க, டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ. சமேஷன் ஆஃப் எஃப்ஐ நம்ம கேபிட்டல் என்னன்னு கூட எழுதலாம், இல்லை சமேஷன் எஃப்ஐன்னு நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 162ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டரில் இங்கே 20 இருக்கு. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 10s are, இது 81. 81 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 8.1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 8.1 அப்படின்றதான் நம்மளோட மீனோட கரெக்டான வேல்யூ. ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ பேஸ்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நிறைய பிளான்ஸ் வந்து வைக்கிறதுனால இட் வில் ரெடியூஸ் த பொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு நிறைய ரெயின் கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின் முன்னாடி இயர்ஸ்ல கேட்டாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல அந்த மாதிரி கேட்கறதுல இந்த வேல்யூ வரைக்கும் தான் கேட்கறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி வேஜஸ் ஆஃப் 50 ஒர்க்ஸ் ஆஃப் அ ஃபேக்டரி கொடுத்துருக்காங்க. டெய்லி வேஜஸ் வந்து 500 to 520 வாங்குற ஒர்க்கர்ஸ் 12 மெம்பர்ஸ். அதே மாதிரி இந்த டேட்டா இருக்கீங்க. ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீன் டெய்லி வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸை கண்டுபிடிக்கணும் யூசிங் த அப்ராப்ரியேட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ என்ன மெத்தட் அதுக்கு வந்து யூஸ் ஆகுமோ கரெக்டாக அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஃபைனல் எக்ஸாம்லையுமே அப்ராப்ரியேட் மெத்தட் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும், இதை டைரக்ட் மெத்தடில் போடணுமா, அசியூம்டு மீனில் போடணுமா, இல்லை ஸ்டெப் டிவியேஷனில் போடணுமா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
இப்ப டேபிள்ல குடுத்திருந்த டெய்லி வேஜஸும், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் எடுத்து, கிளாஸ் இன்டர்வல்னும், ஃப்ரீக்வன்சினும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ரோப்ரியேட் மெத்தட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல. ஸோ குடுத்திருக்க இத சிஐஎஃப்ஐன்னு எஃப்ன்னு எழுதிக்கிறோம். எஃப்ஐன்னு கூட நம்ம எழுதலாம். ஏன் அந்த ஐ யூஸ் பண்றாங்கன்னா, இது வந்து எஃப்1, இது எஃப்2, இது எஃப்3 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி, செகண்ட் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிக்கிறதுக்காக அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ முதல்ல எப்பவுமே எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்ஐயை வச்சு தான் இது என்ன மெத்தட் நம்மளால சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்ஐ அப்படின்றது இந்த இன்டர்வல்ல நடுவுல இருக்க நம்பர் 500க்கும் 520க்கும் நடுவுல 510 கிடைக்கும். 20க்கும் 40க்கும் நடுவுல 530. அதே மாதிரி இது 550, 570, 590 இந்த மாதிரி சென்டர் நம்பர் எடுத்து எழுதிட்டோம். இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணியும் நீங்க எழுதலாம். எழுதியாச்சு. இது வந்து நான் முதல் கொஸ்டின்ல நம்ம பண்ணோம். இது ரெண்டுத்தையும் அப்படியே இது ரெண்டுமே ஈஸியான நம்பர் இருந்தா டைரக்டா மல்டிபிள் பண்ணி எழுதுனா அதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட். ஆனா இந்த நம்பர்லாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அப்ப இதை நம்மளால டைரக்டா மல்டிபிள் பண்ண முடியாது. அதனால இதை நம்ம அசியூம்டு மீன் மெத்தடுக்கு முதல்ல கொண்டு போறோம். ஸோ அசியூம்டு மீன் மெத்தட்னாலும் ஸ்டெப் டிவியேஷனாலும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதை முதல்ல அசியூம்டு மீனுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த எக்ஸையை சின்ன நம்பரா மாத்தணும். அதுக்காக இந்த எக்ஸைல நடுவுல இருந்து ஒரு நம்பரை எடுத்து அதை ஏன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ 550 தான் நம்மளோட ஏ. இந்த ஏவை யூஸ் பண்ணி இந்த டேபிள்ல இருக்க எல்லாரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணிக்க போறோம். இதுல சப்போஸ் 2 நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்க என்ன ஏ எடுக்கிறோமோ அதே ஏ தான் நம்ம கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. எக்ஸ்ஐல இருந்து ஏயை மைனஸ் பண்ணிக்க போறோம். இதான் நம்மளோட எக்ஸ்ஐ. ஏவை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ 510ல இருந்து மைனஸ் 550, 530ல மைனஸ் 550. பென்சில் இருந்துச்சுன்னா நீங்க பென்சில் வச்சு மைனஸ் 550 மைனஸ் 50 எழுதிட்டு கூட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அழிச்சிடலாம். இல்ல மேம் நான் இது மைண்ட்லேயே பண்ணிடுவது, ரொம்ப சிம்பிள் தானே. 510 மைனஸ் 550 அப்படின்னா மைனஸ் 40 கிடைக்கும். ஏன்னா 550 தான் பெருசு. இதே மைனஸ் 20 இருக்கும். இது 550ல 550 போனா 0. 570ல 550 மைனஸ் பண்ணா 20. அதே மாதிரி இது வந்து 14 கிடைச்சாச்சு. இப்போ இது வந்து அசியூம்டு மீன்ல சம்ம கம்ப்ளீட் பண்ணுமா இல்ல ஸ்டெப் டிவியேஷனுக்கு போகணுமான்னு யோசிக்க வேண்டிய டைம். இப்போ இந்த டிஐயோட வேல்யூஸை பாருங்க. இங்க இருக்கிற கிளாஸ் இன்டர்வலை பாருங்க. கிளாஸ் இன்டர்வலோட கேப் எவ்வளோ இருக்கு, 20 கேப்ல இருக்கா. இவங்க எல்லாரும் 20 டேபிளால டிவைட் ஆகுறாங்க பாருங்க. ஸோ எல்லாமே 20ஆல டிவைட் ஆகும்ல. அப்போ நம்மளால இதை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கு கொண்டு போக முடியும். இது எல்லாரும் டிவைட் ஆகுறதுனால நம்ம அடுத்து யூஐன்னு ஒரு டேர்மை கண்டுபிடிக்க போறோம். யூஐ அப்படின்றது என்னன்னா, நமக்கு கிடைச்ச டிஐ வேல்யூவை 20ஆல டிவைட் பண்ணிக்கிறது. இந்த 20ன்றது தான் ஆக்சுவலா கிளாஸோட வித்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெச்ன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலால. இப்போ இது எல்லாத்தையும் 20ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 48 20ஆல டிவைட் பண்ணா -2. 28 20ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா -1. 0 by anything 0. 20 by 21, 40 by 22. இப்போ பாருங்க யூஐ வந்து ரொம்ப ரெடியூஸ்டு குட்டி நம்பரா மாறிடுச்சு. இப்போ இதை வந்து எஃப்ஆல மல்டிபிள் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ஸோ டிஐ வந்து காமன் டேபிள் இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் அசியூம்டு மீன் மெத்தட். யூஐ வரைக்கும் வந்தோம்னா அதுக்கு பேர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ யூஐக்கு அப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இப்போ இந்த எஃப்ஐயும் யூஐயும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்க போறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஸோ எஃப்ஐ யூஐ. எஃப்ஐயை நம்ம இது வரைக்கும் யூஸே பண்ணலை. நம்ம எக்ஸ்ஐ வச்சு தான் இவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். கடைசியாக தான் இந்த எஃப்ஐ மல்டிப்ளிகேஷனுக்காக வரும். 12 2s are 24, மைனஸ் இருக்கிறதுனால -24 போடுங்க. 14 1s are 14, 0 into anything 0, 1 6 are 6, 2 10s are 20 எழுதிக்கலாம். ஸோ 2 நம்பர் நெகட்டிவ் 2 நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கு. 2 நெகட்டிவ் நம்பரையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், 2 பாசிட்டிவ் நம்பரையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது +26 வரும் ஆட் பண்ணும்போது. இது ஆட் பண்ணும்போது -38 கிடைக்கும். -38ஐயும் +26ஐயும் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு தான் ஆக்சுவலாக மைனஸ் தான் ஆகும். ஸோ 12 கிடைக்குது. பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்றதுனால -12 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி எஃப்ஐயூ எப்பவுமே இந்த கடைசியாக நம்ம எழுதுறோம்ல அது மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இதான் மீனோட ஃபார்முலா. நம்ம பண்ணுற மெத்தட் வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். நம்ம இங்கே ஒரு ஏவை மைனஸ் பண்ணோம்ல அந்த ஏவை இங்கே ஆட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே 20ஆல டிவைட் பண்ணோம்ல அதான் ஹெச்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹெச்சை இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த நடுவில் இருக்க டேர்ம் இருக்குல்ல இது மட்டும் தான் நம்ம வந்து டைரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை எஃப்ஐன்னு போடுவோம். இது வந்து ஜென்ரலாக மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணுறோமோ அதை இங்கே பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணதை ப்ளஸ் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணதை மல்டிபிள் பண்ணிக்கணும். இதான் ஸ்டெப் டிவியேஷன் மீனோட ஃபார்முலா. ஸோ மீனை வந்து எக்ஸ் பார்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 550 யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ 550 ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐக்கு என்ன கிடச்சிருக்கு, -12 கிடச்சிது. ஸோ இங்கே
minus 12 divided by fi ஓட வேல்யூ இங்க 15 கிடைச்சிருக்கு. ஸோ 50 மல்டிபிள் பை ஹெச்ன்றது வந்து நீங்க டிவைட் பண்ண வேல்யூ 20. ஸோ இங்க 20ன்னு எழுதிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 550 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். இங்க 12 இருக்கு, இங்க 2 இருக்கு. 12 2s are 24 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். இதை நிறைய பேர் வந்து எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்றீங்க. ஆனால் நீங்க எல்சிஎம் எடுக்கிறத விட இதை டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு சம் வந்து ஈஸியா கம்ப்ளீட் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ 4 5s are 20, பேலன்ஸ் 4. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 8 5s are 40, 0 4.8. ஸோ 550ல மைனஸ் 4.8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ 550ன்றது ஒரு ஃபுல் நம்பர், பக்கத்தில் 0 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4.8 எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டெசிமல் நம்பர்ல இருந்தால் டெசிமல் நம்பரை மைனஸ் பண்ண முடியும். ஸோ 0ல 8 போகாது, இங்கே வந்து ஒன்று பாரோ வாங்கிக்கலாம். அப்போ இங்கே 2, இங்கே 9 இருந்திருக்கும், இங்கே வந்து 5, இங்கே 4, இங்கே 5. ஸோ 545.2 வருது. ஸோ இதான் நம்மளோட மெயினோட வேல்யூ. இந்த வேல்யூ இங்கே நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கதா அர்த்தம். ஸோ த மெயின் டெய்லி வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. வேஜஸ் வந்து இன் ருபீஸில் கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் இன் ருபீஸ் சிம்பிள் போட்டு எடுத்து எழுதிருங்க, அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.